சில ஆக்ட்ரஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ, அவங்க வாய்ஸ் அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பட் டப்ட் வாய்ஸ் அதோட ஒரு எக்ஸ்டென்ட்ல இருக்கும். பட் அது சில படங்கள்ல மேட்ச் ஆயிருக்கும்ல. அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? டிரெக்டர்ஸ் சொன்னதுனால. I think I haven't had that kind of an experience right now. But actually, நீங்க பார்க்க போனீங்கன்னா, சிம்ரன் மேமோட வாய்ஸ் இப்போ it's actually a very deep voice. ஆமா. ஆனா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து நான் when I'd gone for the dubbing itself, அவங்க சொன்னாங்க ஸ்பெசிஃபிக்கா. ஏன்னா இப்போ there are a lot of references இப்போ முன்னாடி அவங்களோட வாலி படத்துல and all ஆமா. that. So I think they wanted that kind of ஒரு ஃப்ளேவர் இருக்கணும்னு. ஏன்னா இப்போ பாவக்கதைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா சிம்ரன் மேம்க்கு வந்து ரொம்ப ஒரு டீப்பான Deep-ஆ தான் வாய்ஸ். இருக்கும். ஏன்னா Yes. ஐ ஹர்ட் அவங்களோட பைலட் கேட்கும்போது அப்படிதான் இருந்தது அவங்களோட வாய்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்களோட கேரக்டர் அதில் ஷீஸ் அ மதர் ஆஃப் டூ. ஸோ எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஈவன் ஆன் ஹவு த கேரக்டர் இஸ் போர்ட்ரேட். ஸோ ஃபார் தேட் இட் வாஸ் டிஃப்ரெண்ட். பட் திஸ் டைம் வென் ஐ ஹேட் இப்போ சப்தம்லையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி டீப் வாய்ஸ். த கேரக்டர் அவங்க ப்ளே பண்ணுற கேரக்டர் அப்படி. இதில் வந்து இட்ஸ் டோட்டலி ஒரு பப்ளி ஒரு பிளேஃபுல்லான ரெண்டரிங்கு. ஸோ அப்படின்ற போது ஸ்பெசிஃபிக்காகவே எனக்கு சொல்லிட்டாங்க தின்னா வேணும் வாய்ஸ். ஐ சார் ஓகே ஐ வில் கிவ் இட் ஹவ் யூ ரிக்வயர்னு.